ஆச்சரியமான பெரிய திருமொழி 1084 பாசுரங்கள். அதுல ஓர் 10 பாசுரங்களாலே திருவிடவந்தை நித்திய கல்யாண பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்றார். பெண் பரகால நாயகி கல்யாண பெருமானை வராகப் பெருமானை விரும்பினாள். தாயாருக்கோ அது பிடித்தமில்லை. எப்படியாவது திருவங்கியாழ்வாரே அவரை சேவிக்க பண்ணிட்டு ஏற்கனவே கல்யாணமானவர்ங்கிறத சொல்லி, அதனால இனிமே நீ ஆசைப்படாதேன்னு மறுத்துடணும். இது தாயாருக்கு எண்ணம். அதனால தம் பெண்ணை கூப்பிட்டு, நீ போய் ஒரு தடவை திருவிடவந்த சேவிச்சுட்டு வா. நீ அந்த பெருமாளை சேவிக்காதனால ஆசைப்பட்டு இருக்கே, கல்யாணமானவன்னு தெரிஞ்சா நீ மேல ஆசைப்பட மாட்டாய், போய் சேவிச்சுட்டு வான்னு சொன்ன உடனே பரகால நாய்க்கு போனாள். பெருமானை சேவித்தால் அகிலவல்லி தாயாரையும் சேவிச்சு திருமார்பில் இருக்கிற நாச்சியாரையும் சேவிச்சுனுட்டா. திரும்ப வந்தவுடனே, இனிமே தாய்மாரே நீங்கள் பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்கலாம் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொன்னா. ஏற்கனவே காதல்ங்கிறதோட நின்னது, இப்ப கல்யாணத்துக்கே தயாராட்டா பெண்ணு. அப்போ அம்மா சந்தேகம் வந்து கிட்டக்க கூப்பிட்டு கேட்கிறா, நன்னத்தானே சேவி